அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிக பழமையான மற்றும் சக்தி வாய்ந்த காமாக்கியா தேவியை கொண்டு நாம் எவ்வாறு வசியம் செய்யலாம் என்பதை கூறப்போகிறேன். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையான அறை அல்லது பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் மனதிற்குள்ளாக விரும்பக்கூடிய நபர் அல்லது கணவன் மனைவி யாரை வேண்டுமானாலும் வசியம் செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் நன்மைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் காமாக்கிய தேவி சக்தி வாய்ந்தது. நீங்கள் விரும்பக்கூடிய நபரின் உருவத்தை மனக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு அல்லது முடிஞ்சால் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பூஜை அறையில் வைத்து அல்லது வேற ஒரு தூய்மையான அறையில் வைத்து தீபம் ஏற்றி ஊதுபத்தி பற்ற வைத்து அவங்களுடைய உருவத்தை மனக்கண்ணில் கொண்டு வந்துட்டு மனக்குள்ளாக ஓம் நமோ காமாக்கிய தேவி மம வசீகரி சுவாகான மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அவ்வாறு நீங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த ஃபோட்டோ மேலே ஒரு 9 முறை அல்லது 18 முறை ஊதி விடுங்க. முடியாதவங்க மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் சொல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 18 நாள், அதிகபட்சம் 48 நாள் சொன்னீங்கன்னா 100% யாரை நினைத்து இந்த மந்திரம் சொன்னீங்களோ அந்த நபர் வசமாவார். கணவன் மனைவி வசியத்திற்கு, நண்பர்கள் வசியத்திற்கு, மற்ற பிற நன்மையான காரியங்களுக்கு இதை கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம். தவறான நோக்கத்திற்காக இதை பயன்படுத்தாதீங்க. காதல் போன்ற விஷயத்துக்கு கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்மைக்கு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.